வணக்கம். வெல்கம் டு ஸ்கிரீன் டைம் வித் தினேஷ். என்ன படம் ரிவ்யூ பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கிரைம் த்ரில்லர்லாம் பிடிக்கும். எனக்கு சஸ்பென்ஸ் பிடிக்கும். இந்த மாரி வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் படம்லாம் பிடிக்கும். இந்த மாரி வந்து ஒரு படம் ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் கண் சிமிட்டாம உட்கார்ற மாரி இந்த மாரி ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, அவங்களுக்கு தான் இந்த படம் வந்து மார்கன். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஒரு நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர், ஒரு நல்ல ஒரு சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை வந்து நம்ம ரொம்ப ஜெனியூனா ரிவ்யூ பண்ண போறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா லியோ ஜான் பால் வந்து டைரக்ட் பண்ணி அவரே இந்த படத்தை வந்து எடிட் பண்ணியிருக்காரு. விஜய் ஆண்டனி வந்து அவரே ப்ரொடியூஸ் பண்ணி அவரே ஹீரோவா நடிச்சிருக்காரு. அப்புறம் அதே பாத்தீங்கன்னா அஜய் திஷன்றவர் இந்த படத்துல வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஹீரோவா வந்து ஒரு ஒரு யங் ரோல், ஒரு யங்ஸ்டர், ஒரு செகண்ட் ஹீரோவா வந்து இந்த படத்துல விஜய் ஆண்டனி எவ்வளோ இந்த படத்துல டிராவல் ஆகிறாரோ அதுக்கு ஈக்குவலா அவரும் வந்து இந்த படத்துல டிராவல் ஆவாரு. ஒரு பெரிய விஷயம். ஒரு படம், ஒரு பெரிய ஹீரோ, அவருக்கு ஈக்குவலா ஒரு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஹீரோ, ஒரு பொது இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. அவரும் இந்த படத்துல உங்களுக்கு ஈக்குவலா டிராவல் ஆகுறாங்கன்ற போது அதை வந்து ஒரு அதாவது இந்த ஒரு விஜய் ஆண்டனி அவர் இந்த படத்தை வந்து அக்செப்ட் பண்ணது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஆனா படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து வெயிட் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா, படம் ஒரு ஆஸ் யூஷுவல் ஸ்டோரின்னு சொல்லலாம். ஒரு நார்மலா ஒரு ஒரு கில்லர் கொலை பண்ணிட்டே வர்றாரு, இன்ஜெக்ஷன் போடுறாரு, அவங்க உருவம் எல்லாமே கருப்பாயிடுது. கொலை பண்ணி குப்பத்தொட்டியில போடுறாங்க. எதுக்கு அந்த கில்லர் அப்படி பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கு. ஒரு கில்லர் கண்டினியூஸா ஒரு சீரியல் கில்லர் மாதிரி பண்ணிட்டு அந்த வெஞ்சன்ஸ் இருக்கு. அந்த வெஞ்சன்ஸ் ஒரு நார்மலான ஒரு கண்டென்ட் தான் வச்சுக்கோங்க. அந்த ஒரு நார்மலான ஒரு சப்ஜெக்டை எப்படி ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளேவை நல்ல ஒரு பியூட்டியாக கொண்டு போகணுமோ டைரக்டர் வந்து அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம வந்து ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த இவர் விஜய் ஆண்டனி பார்த்தீங்கன்னா, ஒரு மும்பையில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவருக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கு. அவர் பொண்ணையும் அந்த மாதிரி வந்து ஊசி போட்டு கொலை பண்ணி குப்பை தொட்டியில் தூக்கி போட்டுடுறாங்க. உருவம் கருப்பாகி செத்துடுறாங்க. அதுலேருந்து அவர் அப்செட் ஆகி அவர் அந்த டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட் விட்டு வெளியில போயிடுறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மெட்ராஸ்ல அதே மாதிரி ஒரு பொண்ணை வந்து ஊசி போட்டு உருவத்தை கருப்பாக்கி கொலை பண்றாங்க. சமுத்திரக்கனி வந்து அந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்றாங்க. சமுத்திரக்கனி வந்து விஜய் ஆண்டனி பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்து சொல்லி விஜய் ஆண்டனி அன்அபிஷியலா கூப்பிட்டு இந்த கேஸை வந்து ஹேண்ட் ஓவர் பண்றாரு. விஜய் ஆண்டனியை வந்து என்கொயரி பண்ண சொல்றாரு. விஜய் ஆண்டனி மும்பைல வந்து இந்த கேஸை, அந்த கில்லரை பிடிக்க ரொம்ப நெருங்கி இருப்பாரு. அவருக்கும் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க. அந்த இன்ஜெக்ஷன் ப்ராப்பரா போடாதனால ஒரு சைடு வந்து அவருக்கு உருவம் கருப்பா இருக்கும், ஒரு சைடு மட்டும் கையெல்லாம் வந்து கருப்பா இருக்கும். ஆனா அவர் நல்லதா இருப்பாரு. அவர் தான் இந்த கேஸை வந்து சென்னையில வந்து அன்அபிஷியலா வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாரு. அப்போ இந்த கொலை வந்து ஒரு ஏரியால வந்து நடந்து அந்த பாடியை வந்து டிக் போட்டிருப்பாங்க. அந்த டைம்ல வந்து அஜய் தீஷ்ன்றவர் போயிருப்பாரு. அவர் ஜாக்கிங் போயிருப்பாரு. ஏன்னா அவர் வந்து படத்துல வந்து எப்படி காட்டுறாங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்விம்மர். அவருக்கு ஒரே ஒரு தங்கச்சி தான் இருக்காங்க. அம்மா அப்பா இறந்த மாதிரி காட்டுறாங்க. அவர் தான் இந்த கொலையை பண்ணான்னு சொல்லி அவரை வந்து அவர் மேல சந்தேகப்பட்டு அவரை போலீஸ் கஸ்டடியில வந்து விஜய் ஆண்டனி எடுத்து ஐசோலேட் ரூம்ல போட்டு அவரை வந்து என்கொயரி பண்றாங்க. அப்போ வந்து பல உண்மைகள், பல விஷயங்கள் வந்து அஜய் தேஷன் மூலியமா தெரிய வருது. அஜய் தேஷன் வந்து ஒரு இல்லீகலா வந்து ஒரு ஒரு டேப்லெட், ஒரு பேன் பண்ண ஒரு டேப்லெட்டை வந்து எடுத்துட்டு இருக்காரு. எதுக்கு அந்த மாத்திரையை எடுத்திருக்காருன்னு பாரு, பழைய மெமரிஸ் எல்லாம் மறக்கணும் அப்படின்றதுனால அவருக்கு ஒரு லவர் இருப்பாங்க. அந்த லவர் வந்து ஏமாத்திட்டு போயிடுவாங்கன்னா அந்த லவரை மறக்கணுன்றதுக்காக அந்த டேப்லெட் வந்து எடுத்துட்டு இருப்பாரு. அது என்ன மாதிரியான டேப்லெட்? இந்த டேப்லெட் இல்லைன்னா அவரால் இருக்கவே முடியாது. அவர் ஒரு 6 மணி நேரம் வந்து அந்த போலீஸ் என்கொயரி ரூம்ல, ஐசோலேட் ரூம்ல போட்டு அவரை வச்சு அவர் இது பண்ணிட்டு இருப்பாங்க, அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவரு அவரோட ரியாக்ஷன் எல்லாமே மாறும். அந்த மாத்திரை இல்லாத மாதிரி, மாத்திரை இல்லாதனால எல்லாமே ஒரு மாதிரி பண்ணுவாரு. தண்ணி நிறைய குடிப்பாரு, ரொம்ப ஒரு இது பண்ணுவாரு. அப்புறம் சில பொய்களும் சொல்லுவாரு, சில உண்மையும் சொல்லுவாரு. அப்புறம் இவர் வந்து இந்த கொலையை பண்ணல, ஆனா இவர் அந்த வழியா போனதுனால அவருக்கு வந்து அவர் மூலியமா அதை வந்து விஜய் ஆண்டனி க்ளூ கண்டுபிடிப்பாரு. அவர் எப்படி அந்த க்ளூ கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, அஜய் தேஷனுக்கு ஒரு சக்தி இருக்கும், ஒரு சக்தி இருக்கும். அவர் வந்து ஊர் சைடில் பிறந்து வளர்ந்துருப்பாரு. அவரோட பிறப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறந்து எழுந்து நடக்க ஆரம்பிச்சோன்னா கிணத்துல விழுந்துருவாரு. கிணத்துல வந்து விழுந்து அதுலேருந்து தப்பிச்சு அந்த குழந்தைய எடுத்து ராம்ஸ், அவர் தான் வந்து இந்த தண்ணி வந்து சாதாரண கிணறு இல்லை, இந்த தண்ணி வந்து சாதாரண தண்ணி இல்லை, இது சித்தர்களால் உருவாக்கப்பட்ட தண்ணி அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு சக்தி இருக்கும். அவர் அந்த அஜய் தேஷனோட அப்பா ராம்ஸ், அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாடி டோசியர்லாம் பார்த்து சொல்றவர். அவங்க 2 பேருமே இறந்துருவாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு சக்தி இருக்கும். பாஸ்ட்ல போயிட்டு அந்த இடத்துல கொலை நடந்தது, எனக்கு என்ன நடந்ததுன்னு ஏதாவது ஞாபகப்படுத்தி பாருன்னு சொல்லி விஜய் ஆண்டனி கேட்க, இவர் எப்பவுமே ஸ்விம்மிங்னால தண்ணிக்குள்ள போயிட்டு
ரொம்ப டீப்பாக உள்ளே போயிட்டு கீழே வந்து அமைதியாக கொஞ்ச நேரம் உட்காந்து என்ன நடந்தது, அதுவும் இல்லாமல் பாஸ்டில் அந்த கில்லர் யார், அந்த கில்லருக்குடைய பாஸ்டில் இவரோட ஆத்மா போகிற மாதிரி அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அப்படியே ஸ்விம்மிங்லேயே போகிற மாதிரி அந்த பாஸ்டில் என்ன நடந்தது, அந்த கில்லர் யாருன்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சி சொல்கிற மாதிரி இவருக்கு ஒரு சக்தி இருக்குது. அதை வந்து இந்த படத்தை வந்து நல்ல ஒரு இதுன்னு சொல்லலாம். இவருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் டாக்டர் கிட்ட எல்லாம் போய் கேட்பாரு. டாக்டர் கிட்ட இருந்து எல்லா டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க. இந்த மாதிரி 40 கேஸ் இருக்கு வேர்ல்டுலயே, இந்த மாதிரி நிறைய மெமரிஸ்லாம் ஞாபகம் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி 40 பேர் தான் இருப்பாங்க. இதை பத்தி இன்னும் ரிசர்ச் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி இது பண்ண முடியாது. இந்த மாதிரி வந்து ஃபாரின்லேயே வந்து ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட்ல நடந்த விஷயத்த வந்து போய் கண்டுபிடிச்சி போலீஸ்க்கு க்ளூலாம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சக்தி தான் வந்து அஜய் திஷனுக்கு இருக்குன்னு சொல்லி அதை பயன்படுத்தி விஜய் ஆண்டனி வந்து கில்லர் யாரு, எதுக்கு இந்த கொலையெல்லாம் பண்றாரு, இந்த கில்லரை வந்து ஒரு ஸ்டெப்பா வந்து கண்டுபிடிச்சி நெருங்க பார்ப்பாங்க. கிளைமேக்ஸ் வரைக்கும் படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தலையை கூட திருப்ப முடியாது, அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அடுத்தடுத்து என்ன, ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்கும் அந்த கனெக்டிவிட்டி, அந்த எடிட்டிங் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா ஒரு சூப்பராக இருக்கும். அந்த போலீஸ் என்கொயரி எல்லாமே நல்லா இருக்கும். விஜய் ஆண்டனியோட ஆக்டிங் நல்லா சூப்பராக இருக்கும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் காப் மாதிரியே நடிச்சிருப்பாரு. முன்னாடி இடத்துல போலீஸாக நடிச்சிருப்பாரு, சிரிப்பாரு, பாட்டு வரும், அந்த மாதிரியே இல்லாமல் இதில் நல்ல ஒரு ஒரிஜினல் காப் மாதிரி அவர் எப்படி ஒரு அக்யூஸ்டை ஹேண்டில் பண்ணுறாரு, ஒரு என்கொயரி எப்படி பண்ணுறாரு, அஜய் திஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்றத, அதோட ஆக்டிங் எல்லாமே, அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வந்து நல்ல ஒரு எக்ஸலண்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு அவுட்புட் கொடுத்துருக்காரு. டைரக்டர் வந்து நல்ல ஒரு நிறைய விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாரு. ப்ளஸ் அந்த அஜய் திஷன்றவர் புதுசாக ஒரு இன்ட்ரடியூஸ் ஆன ஒரு பர்சன் மாதிரி தர்றாரு. நல்லா ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்து நல்ல ஒரு ஆக்டிங் வந்து டெலிவரி கொடுத்துருக்காருன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த படத்தில் எல்லாருமே வந்து நான் அவங்களுக்கான கொடுத்த வந்து ரோலை வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆடியன்ஸும் வந்து தாராளமாக தேட்டருக்கு போய் பார்க்கலாம். பார்க்க வேண்டிய ஒரு படம். எனக்கு வந்து கிரைம், சஸ்பென்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய விருந்துன்னு சொல்லலாம். இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3.5 out of 5. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.